தீபமாய் எதிர்நோக்கு ஒளிகின்றது. இறைவா என் பாடல் உம்மை நோக்கி மகிழ்வாக எழுகின்றது. என்றென்றும் குறையாத உயிரூற்று நீரல்லவா தலைவா, எம் வாழ்வின் யாமெல்லாம் உம் பாதம் சரணல்லவா. எம் கடவுள் எங்கள் காலத்துள்ளே பிறந்தாரே. பார்வை பூமியின் மேல் விழுந்தது மீட்பதற்கே தந்தாய். எம் கடவுள் எங்கள் காலத்துள்ளே பிறந்தாரே. உமக்காய் எமக்காய் மனிதன் நானாரே, உமையடைந்திடயம் வழியானாரே. வரலாற்று நாயகனே, வரும் வாழ்வு வகுப்பவனே, நிறைவாகவும் பாதம் பணிகின்றோம். இத்தனை ஆண்டுகளாய் பெற்றவும் அன்பினையே நித்தமின் வாழ்வாயே பாடிடுவோம். வரலாற்று நாயகனே, வரும் வாழ்வு வகுப்பவனே, நிறைவாகவும் பாதம் பணிகின்றோம். இத்தனை ஆண்டுகளாய் பெற்றவும் அன்பினையே நித்தமின் வாழ்வாயே பாடிடுவோம். எரிகின்ற தீபமாய் எதிர்நோக்கு ஒளிகின்றது. இறைவா என் பாடல் உம்மை நோக்கி மகிழ்வாக எழுகின்றது. இது மீட்பின் யூபிலி, நம் வாழ்வின் யூபிலி, இயேசு கிறிஸ்துவின் யூபிலி. இது மீட்பின் யூபிலி, நம் வாழ்வின் யூபிலி, இயேசு கிறிஸ்துவின் யூபிலி. நாடுகள் மொழிகள் மக்கள் இனங்களுக்கே ஒளியாய் தேடிடும் வாக்கு உடன் பிறப்பாகினாரே. தன்பலம் இழந்து சிதறுண்ட மாந்தருக்கு உம்மகன்தான் தங்கும் வீடாகினார். வரலாற்று நாயகனே, வரும் வாழ்வு வகுப்பவனே, நிறைவாகவும் பாதம் பணிகின்றோம். இத்தனை ஆண்டுகளாய் பெற்றவும் அன்பினையே நித்தமின் வாழ்வாயே பாடிடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின்
பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் என்றுமே இருப்பதாக. அனைவரும் அமர்வோம். திருப்பலி முன்னுரை. மார்கழியில் பெற்றெடுத்த மனிதநேயம் பூமிக்கு புறப்பட்டு வந்த புண்ணிய நாள்தான் இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கன்னிமரி வயிற்றில் மனுவுரு எடுத்த இறைவன் மீண்டும் ஒரு முறை மனிதருக்கு போதிக்க, புதுமைகள் புரிய, மண்ணகத்தை புண்ணிய பூமியாக மாற்ற நம்மிடையே மனிதராக பிறக்கிறார். இறைமகன் இயேசுவின் நோக்கம் அன்று எதுவாக இருந்ததோ அதுவே இந்த நவீன காலத்திற்கும் பொருந்தக்கூடியதாக உள்ளது. இதைத்தான் விவிலியத்தில் இருந்து வானதூதரின் வாய் வழியாக உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று வாசிக்கின்றோம். உல அமைதி தொடங்கி உலக அமைதி வரைக்கும் எல்லாவற்றையும் உண்டாக்கிய அமைதியை உருவாக்கம் செய்வதுதான் கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியாக உள்ளது. ஆகவே ஆண்டவரின் அமைதி, மகிழ்ச்சி, அருள் அவனியில் அபரிவிதமாக அருளப்பட இத்திருப்பலியில் மன்றாடுவோம். இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இயேசு ஆண்டவர் வார்த்தையான கடவுள் மனுவுரு எடுத்து 2025 ஆண்டுகள் நாம் அதை யூபிலி ஆண்டாக கொண்டாடுகின்றோம். நம் கடவுள் இந்த மண்ணிற்கு விடுதலை கொடுக்க வந்த நாள். விண்ணிலிருந்து விடியல் நம்மை நோக்கி வருகிறது என்பதுதான் கிறிஸ்து பிறப்பு பெருமகிழ்ச்சி. எனவே இந்த நாளிலே நாம் எல்லாரும் இந்த யூபிலி ஆண்டை கொண்டாட கொடுத்து வைத்தவர்கள். எனவே இந்த நாளிலே நம்முடைய உலகளாவிய சமாதானத்துக்காக இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுப்போம். நம்முடைய திருச்சபையிலும் ஆண்டவருடைய அமைதி, ஆண்டவருடைய எதிர்நோக்கு, ஆண்டவருடைய விருப்பம், திட்டம் இதெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று அதுக்காக ஒப்புக்கொடுப்போம். நம்முடைய இந்தியா சிறந்த மதசார்பற்ற நாடாக தொடர்ந்து இந்த மண்ணிலே சாட்சி வாழ வேண்டும் என்பதற்காக எல்லா மதம், எல்லா மொழி, எல்லா இனம் மக்களும் ஒன்றிணைந்து வாழ இந்தியாவில் நாம் ஜெபிப்போம். இன்னும் சிறப்பாக நம்முடைய தமிழ்நாடு திருச்சபைக்காக சிறப்பாக வேண்டிக் கொள்வோம். நம்முடைய திண்டுக்கல் திருச்சபைக்காகவும் அது சந்திக்கிற பல்வேறு இடர்பாடுகள் இவையெல்லாம் நீங்கி இந்த திண்டுக்கல் திருச்சபை சிறந்த திருச்சபையாக வளர வாழ ஜெபிப்போம். நம்முடைய ஆவரம்பட்டி திருச்சபைக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம்.
ஆவரம்பட்டி திருச்சபையிலே கட்டி எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிற இந்த ஆலய கட்டுமான பணி மிக சிறப்பாக மிக விரைவாக நடந்தேற பல நல்ல உள்ளங்களை ஆண்டவர் தூண்டி எழுப்ப வேண்டுமென்று இந்த நேரத்திலே சிறப்பாக ஜெபிப்போம். இன்னும் நம்முடைய ஒவ்வொரு குடும்ப கருத்துக்களுக்காக இந்த 2025ஆம் ஆண்டிலே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து குடும்பத்தினுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். சிறப்பாக நம்முடைய பிள்ளைகள் திருமண தடைகள் நீங்கி திருமண காரியங்கள் நடந்தேற, நம்முடைய இளைஞர்கள் இளம்பெண்கள் படித்தும் வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க, நம்முடைய தொழில் சிறக்க, விவசாயம் செழிக்க, இந்த ஆண்டு மழையில்லாமல் நாம் வாடிக்கொண்டிருக்கிறோம். குளங்கள் நிரம்பி நம்முடைய வேளாண்மை விளைச்சல் பெருகும்படியாக பாலன் இயேசுவிடம் இந்த நேரத்திலே இந்த பலியிலே ஒப்பு கொடுத்து செபிப்போம். இன்னும் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் இந்த திருப்பலியிலே சிறப்பாக வேண்டுவோம். அன்பானவர்களே, இது அமைதியான இரவு, உலகத்திற்கெல்லாம் மாபெரும் மகிழ்ச்சி கொடுத்த இரவு, நல் மனதோருக்கு அமைதி உண்டாகுக என்று சொன்ன இரவு. எனவே விண்ணிலிருந்து விடியல் நமக்கு வருகிறது. உலகத்திற்கு ஒளி வந்து கொண்டிருந்தது. இருளில் இருந்த மக்கள் அந்த ஒளியை ஏற்கவில்லை. இயேசு தமக்குரியவர்களிடம் வந்தார், அவருக்குரியவர்கள் அவரை ஏற்கவில்லை என்று நாம் வாசிக்கிறோம். தொடக்க யோவான் நற்செய்தி 1:1. எனவே இப்பொழுது அனைவரும் எழுந்து நின்று ஆண்டவர் இயேசு அமைதியின் ராஜா, அவர் நம்மிடத்திலே வர இருக்கின்றார், பிறக்க இருக்கின்றார். 2025 ஆண்டுகள் என்பது சாதாரணமானதல்ல. இந்த 2025 ஆண்டுகள் இயேசு என்ற பெயருக்காக பல மாற்றங்கள், பல வரலாறுகள் உருவாகினது. பல மக்கள் வாழ்வு பெற்றார்கள். குறிப்பாக இந்திய நாடு இயேசு என்ற பெயரினால் இங்கு சமத்துவம் கிடைத்தது, கல்வி கிடைத்தது, மருத்துவம் கிடைத்தது. இப்படி பல்வேறு விதமான செயல்பாடுகள் இயேசுவின் பெயரால் இந்த நாட்டிலே நடந்தது. அமெரிக்கா போன்ற நாடுகளிலே அடிமை தன்மை ஒழிந்தது. கருப்பு இனம் வெள்ளை இனம் வேறுபாடு ஒழிந்தது. ஆப்பிரிக்கா நாட்டிலே கருப்பின மக்கள் வேறுபாடு, அடிமைகளாய் விற்கப்பட்ட நிலைகள், இதையெல்லாம் ஒழித்தது இயேசு நாமம். அதனால தான் இந்த உலகமே இயேசு நாமத்தை, இயேசுவினுடைய எனவே இயேசு என்ற
இந்த பெயரினால்தான் பல பல மாற்றங்கள் இந்த நாட்டிலே மலர்ந்தது. எனவே இது உன்னதமான பிறப்பு, கொண்டாடப்பட வேண்டிய பிறப்பு, நம்முடைய ஒவ்வொருவருடைய பாவ வாழ்விலிருந்து விடுதலை கொடுத்த பிறப்பு இந்த இயேசு என்ற பிறப்பு. எனவே இதை நாம் அர்த்தமுள்ள வகையில் கொண்டாட நம்முடைய கைகளில் கொடுக்கப்பட்டுள்ள கொண்டு வந்திருக்கக்கூடிய மெழுகுவர்த்திகளை ஏற்றிக்கொண்டு அனைவரும் எழுந்து நின்று இந்த நற்செய்திக்கு நாம் செவிமடுப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம், மெழுகுவர்த்திகளை ஏற்றிக்கொள்வோம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின. உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது. அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது. இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார். அவரது பெயர் யோவான். அவர் சான்று பகருமாறு வந்தார். அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர்ந்தவர். அனைத்து மனிதரையும் ஒளிவிற்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியான அவர் உலகில் இருந்தார். உலகு அவரால் தான் உண்டானது, ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்கு உரியவரிடம் வந்தார். அவருக்கு உரியவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட அனைவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகனது விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்லர், மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இப்பொழுது சைலண்ட் நைட் தமிழ் பாடப்படும். அதற்கு ஏற்ப நாமும் மெழுகுவர்த்திகளை அசைத்து கொண்டு அந்த அமைதியான இரவை நாமும் தியானிப்போம். அமைதியான இரவு
அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, 2025 யூபிலி ஆண்டை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற இந்த திருப்பலியிலே நாம் தகுதியாக பங்கெடுக்கும் பொருட்டு ஆண்டவர் இயேசுவுக்கு பிடிக்காத காரியங்களை, அவருடைய இறையாட்சிக்கு எதிராக செயல்பட்ட நேரங்களை, பேசிய பேச்சுக்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டி இந்த பலியை ஒப்புக்கொடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண பணியமரையும் வாழ்வுகள் புனித அனைவரையும் சகோதரி சகோதரிகளையும் நான் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து முடிவில்லாத பேரின்பமான வாழ்வுக்கு வழிநடத்தி செல்வாராக. ஆண்டவரே மனமிரங்கும், மனமிரங்கும். ஆண்டவரே மனமிரங்கும், மனமிரங்கும். கிறிஸ்துவே மனமிரங்கும், மனமிரங்கும். கிறிஸ்துவே மனமிரங்கும், மனமிரங்கும். ஆண்டவரே மனமிரங்கும், மனமிரங்கும். ஆண்டவரே மனமிரங்கும், மனமிரங்கும். மனமிரங்கும், மனமிரங்கும். அன்பானவர்களே, இயேசு இந்த உலகத்தினுடைய உன்னதமான இறைவன். இவரை போல வேறு ஒரு தெய்வம் இல்லை. இயேசு நம் ஒவ்வொருவருடைய பாவங்களுக்காக தன்னுடைய கடவுள் தன்மையை விடுத்து தன்னையே வெறுமையாக்கி அடிமையின் தன்மை பூண்டு மனிதருக்கு ஒப்பான கடவுள். வார்த்தை மனு உருவாகி 2025 ஆண்டுகள். வாருங்கள், உற்சாகமாய் மகிழ்ச்சியாய் உன்னதங்களிலே பாடி அவரை போற்றுவோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராம் எம் இறைவனே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலகும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நீத்தியமாக ஜனித்த இறை
போக்குபவரே எம் மன்றாட்டை ஏற்றருளி. தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நேரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத. பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஆம், ஆம், ஆமென். ஆட்சிமை உண்டாகுக உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே. ஏக மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. வலத்தில் வீற்றிருப்பவரே, நேரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத. பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஆம், ஆம், ஆமென். ஆமென். மன்றாடுவோமாக. எங்களுக்கு வாழ்வு கொடுக்க வந்த இறைவா, ஆண்டுதோறும் எங்கள் மீட்பை எதிர்பார்த்திருக்க செய்வதனால் எங்களை மகிழ்விக்கின்றேன். இவ்வாறு ஒரே திருமகனை மீட்பராக மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்கிற நாங்கள் நடுவராக வரும் அவரை நம்பிக்கையுடன் சந்திக்கவும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாகவே நாங்கள் உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். ஆண்டவர் உங்களில் பேருவகை கொள்கிறார். இறைவாக்கினர் எசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 62
இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 1 முதல் 5 வரை. சீயோனின் வெற்றி வைகறை ஒளியெனவும் அதன் மீட்பு சுடர் விளக்கெனவும் வெளிப்படும் வரை அதனை முன்னிட்டு மௌனமாயிரேன். எருசலேம் பொருட்டு செயலற்று அமைதியாயிரேன். பிற இனத்தார் உன் வெற்றியை காண்பர். முதல் வாசகம் எசேயா அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 2 முதல் 4 வரை மற்றும் 6 முதல் 7 வரை. காரில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருக செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும்போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாயிருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றும் உள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும் அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலை பெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆ
காத்திருந்தேன். நீ என்னை நினைத்ததனால் தாயானே உன் தயவாலே. பல்லாண்டு காலமாய் காத்திருந்தேன், எதிர்பார்த்திருந்தேன். நீ என்னை நினைத்ததனால் தாயானே உன் தயவாலே. இது முதல் தலைமுறைகள் என்னை நினைத்திடவே உன்னை நான் சுமந்தேனே, உயிரே நீதானே. விண்ணகத்திலே காத்தி நிலவுதே. உன்னதமே மகிழ்ந்து பாடுதே. விண்ணகத்திலே காத்தி நிலவுதே. உன்னதமே மகிழ்ந்து பாடுதே. குளிரிலே மழலையும் தொழுவிலே, உலகிலே அமைதி நிலவுதே. எளிமையாய் ஏழை மனிதனாய் தூயதாய் உலகை மாற்றுவேன். சில்லக்கண்ணே என் இயேசு பாலனே, தாலாட்டு உனக்கு ஒன்று பாடவா. என் செல்லக்கண்ணே என் இயேசு பாலனே, தாலாட்டு உனக்கு ஒன்று பாடவா. ஆவியின் வாழ்த்துறை விழுந்ததினால் நீ மகிழ்ந்தீரோ. ஆண்டவர் எனக்கு சொன்ன எல்லாமே நிறைவேறியதே. ஆவியின் வாழ்த்துரை விழுந்ததினால் நீர் மகிழ்ந்தீரோ. ஆண்டவர் எனக்குச் சொன்ன எல்லாமே நிறைவேறியதே. அடிமை தாழ்நிலையை உயர்த்திட வந்தவரே, தூயவர் என்பதே உம் திருநாமமே. விண்ணகத்திலே காத்தி நிலவுதே. உன்னதமே மகிழ்ந்து பாடுதே. விண்ணவ கீதம் வானில் முழங்கிடவே. உன்னதமே வானில் முழங்கிடவே. துளிரிலே உடலையும் தொழுவிலே, உலகிலே அமைதி நிலவுதே. எளிமையாய் ஏழை மனிதனாய் தூயதாய் உலகை மாற்றுவே. செல்லக்கண்ணே என் இயேசு பாலனே, தாலாட்டு உனக்கு ஒன்று பாடவா. என் செல்லக்கண்ணே என் இயேசு பாலனே, தாலாட்டு உனக்கு ஒன்று பாடவா. தாலாட்டு ஒன்று பாடவா, உனக்கு தாலாட்டு ஒன்று பாடவா. குளிரிலே மழலையும் தொழுவிலே, உலகிலே அமைதி நிலவுதே. வரவிலே உந்தன் வரவிலே, நிலவுதே அமைதி நிலவுதே. செல்லக்கண்ணே என் இயேசு பாலனே, தாலாட்டு உனக்கு ஒன்று பாடவா. என் செல்லக்கண்ணே என் இயேசு பாலனே, தாலாட்டு உனக்கு ஒன்று பாடவா. இரண்டாம் வாசகம். மனிதர் அனைவருக்கும்
கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 11 முதல் 14 முடிய. மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறை பற்றின்மையையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறை பற்றுடனும் இன்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமை மிக்க கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது. அவர் நம்மை எல்லா நெருக்கடிகளில் இருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அஞ்சாதீர்கள் அனைவருக்கும் மகிழ்வூட்டம் செய்தி ஒன்று. தாவீதின் ஊரில் நமக்காக மீட்பராம் தேவன் பிறந்துள்ளார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குளோனியு என்பவர் ஆளுநராய் இருந்த பொழுது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊர்களுக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான யோசேப்புக்கும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசிரத்திற்கு ஊரிலுள்ள யூதாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கிருந்த பொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. மரியா தன் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளைகள் துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்களுக்கு முன் வந்து நின்றபொழுது ஆண்டவரின் மாட்சி
அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெருமகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்திருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாக்குக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Happy birthday, happy birthday, happy birthday to Jesus. இயேசுவுக்கு இன்று பிறந்த நாள். 2025 ஆண்டுகள் ஒரு பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவருடைய பிறந்த நாள் நம்முடைய பிறந்த நாள். நாம் ஒவ்வொருவரையுமே விஷ் பண்ணிக்கலாம், வாழ்த்துக்கள் சொல்லலாம். பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லுங்க ஒவ்வொருவருக்குமே. ஏனென்றால் கிறிஸ்து இம்மண்ணிலே மனுவுரு எடுத்து பிறந்தார். அந்த பிறந்த இறைவன் நமது உள்ளத்திலே இன்று பிறந்திருக்கிறார். காரணம், அவர் மீது உள்ள விசுவாசத்தால், அவர் மீது உள்ள அன்பால் நாம் அனைவரும் இயேசுவாக மறு கிறிஸ்துவாக நீங்களும் நானும் என் மண்ணிலே வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவுக்கு சொந்தமுடையதெல்லாம் நமக்கு சொந்தம். அவருடைய பிறப்பு நமக்கு பிறப்பு. இறைமகன் இயேசுவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா, கசகிஸ்தான், இலங்கை போன்ற நாடுகளை எல்லாம் ஒருங்கிணைத்து அடிமையாக்கி ஒரே ஒரு ஆட்சியை கொண்டு வந்தார்கள் ஆங்கிலேய நாட்டுக்காரர்கள். பிரிட்டிஷ் ராஜ்யா என்று சொல்லக்கூடிய ஆங்கில பேரரசு பாகிஸ்தான், கசகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளை எல்லாம் அடிமையாக்கி ஒரே அரசாக உருவாக்கி வந்தது. ஏறக்குறைய 200 ஆண்டுகள் இந்தியாவை ஆண்டதுதான் அந்த இங்கிலாந்து பேரரசு. இந்த அடிமை இந்தியாவிலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்த சமயத்திலே 1920ஆம் ஆண்டு ஒரு ஆயர் ஒரு கடிதம் எழுதுகிறார். ஒரு சபையினுடைய தலைவருக்கு கடிதம் எழுதி, இந்தியாவானது அடிமை என்னும் இருளிலே இருக்கிறது. குறிப்பாக தென் இந்தியாவிலே வீரம் செறிந்த பாண்டிய நாடு, இந்த சேர சோழ நாடுகள் வாழ்கின்ற இந்த நாடானது கல்வியிலே சிறந்தது, ஆன்மீகத்திலே சிறந்தது, பல உயிரினங்களை அன்பு செய்து வந்தவரை எல்லாம் வாழ வைக்கக்கூடிய இந்த தமிழ் தேசம் இருளிலே இருக்கிறது. இந்தியா இருண்டு கொண்டு இருக்கிறது, வெளிச்ச வேண்டி என்று ஒரு கடிதத்தை எழுதுகிறார். அப்பொழுது எழுதிய கடிதத்தை கொண்டு ஒரு நபர் திருச்சியிலிருந்து சென்னைக்கு செல்கிறார். அந்த நபருக்கு ஒரு கண்ணு தெரியாது, அவருக்கு ஒரு காது கேட்காது, நுரையீரலே பாதி இயங்காது. ஆனால் கண்ணு தெரியாது, அவருக்கு காது சரியாக கேட்காது, நுரையீரலை நோய்வாடுகள் உண்டு. இவரை அனுப்புகிறார் அந்த சபையின் தலைவர். இருண்டு கொண்ட இந்தியாவுக்கு வெளிச்ச வேண்டும், தமிழகத்திலே அங்கு மக்கள் இருளிலே இல்லாமல், அடிமையிலே இல்லாமல், விடுதலை இந்தியாவிலே, விடுதலை அன்பான ஒரு இந்தியாவிலே வாழ வேண்டும் என்பதற்காக இவர் ஒற்றை கண் உள்ளவரை அனுப்பி வைக்கிறார். அவர் சென்று அந்த ஆயர் கேட்டுக்கொண்ட கடிதத்தில்
சென்னையிலே ஒரு கல்லூரி ஆரம்பியுங்கள், ஒரு கல்வி நிறுவனத்தை கொடுங்கள். அந்த கல்வி என்னும் பேரொளியை கண்ட இந்திய மக்கள் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வருவார்கள், அடிமையிலிருந்து விடுதலைக்கு வருவார்கள். எல்லா உயிர்களையும் மீண்டும் தன் உயிராக போற்றி வந்தாரை வாழ வைக்கக்கூடிய தமிழின உருவாகும் என்ற நம்பிக்கையிலே அவர் அங்கு சென்று அந்த இடத்தை பார்க்கிறார். அந்த இடமானது ஒரு சுடுகாடு, நுங்கம்பாக்கத்திலே உள்ள ஒரு சுடுகாடு. 1921 அந்த சுடுகாட்டிலே கால் வைத்து கொண்டு அவர் சுற்றி பார்க்கிறார். அங்கு உள்ள ஒரு 50 ஏக்கர் நிலத்தில் வாங்க வேண்டுமென்றால் 1921 60,000 ரூபாய் தேவைப்படுகிறது. அவர் கையில் காசு இல்லை, அவர் கையில் தங்கம் இல்லை, அவர் உடம்பிலே பார்வை இல்லை, அவருடைய காதிலே செவிட்டுத்தன்மை, குருட்டுத்தன்மை, இதயம் இயங்க முடியாத, நுரையீரல் இயங்க முடியாத, உடல் நலிவுற்றவராக இருக்கிறார். ஆனால் அவர் கையிலே, அவருடைய பையிலே, அங்கியிலே இருந்த ஒரு சின்ன புத்தகம் இமிடேஷன் ஆஃப் கிரைஸ்ட். அந்த புத்தகத்தின் பெயர் இமிடேஷன் ஆஃப் கிரைஸ்ட். அதாவது இயேசுவை எப்படி நாம் பிரதிபலிப்பது என்ற புத்தகம், சின்ன புத்தகம் வாய்ப்பாடு போல அவர் பாக்கெட்டிலே வைத்திருக்கிறார். அதை எடுத்துக்கொண்டு அவர் படிக்கிறார். அதற்கு முன்பாக அவர் சொந்த நாடு பிரான்சிலே சென்று அங்கு பணம் கேட்கிறார். இந்தியா அடிமையாக இருக்கிறது, ஆங்கில அரசுக்கு அடிமையாக இருக்கிறது, தமிழர்கள் எல்லாம் அந்தமானிலே அடிமையாக கிடக்கிறார்கள், சுட்டு தள்ளுகிறார்கள். ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் இங்கு உள்ள செக்கெழுத்த செம்மல் இவர்கள் எல்லாம் துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இவர்களுக்கு விடுதலை கொடுக்க ஒரு கல்வி என்ற ஒளி வேண்டும் என்று காசு கேட்டு சொந்த ஊரிலே இருக்கிறார். சொந்த வீட்டை எல்லாம் விற்றுவிட்டு கொஞ்சம் பணத்தையும் எடுத்து வருகிறார். ஆனால் 50 ஏக்கர் வாங்கக்கூடிய பணம் இல்லை. மிகுந்த வருத்தத்தில் இருக்கிறார். அவருக்கு கிடைச்சது வெறும் $7 தான். $7 தான் 1921-22 அவருக்கு அந்த பணம் கிடைக்கிறது. $7 வைத்து ஒன்று பண்ண முடியவில்லை. அப்பொழுது அவர் ரொம்ப சோகத்தில், ஒரு விதமான வருத்தத்தில், ஏன் இறைவன் என்னை கைவிட்டார், ஏன் நானும் இருண்டு போய்விட்டேனே என்ற துக்கத்தில் இரவு அவர் பையில் இருந்த புத்தகம், அந்த புத்தகத்தின் பேர் என்ன? அந்த புத்தகத்தின் பேர் என்ன? ஜோரா கைதட்டுங்க அவங்களுக்கு. இமிடேஷன் ஆஃப் கிரைஸ்ட். நல்லா கைதட்டுங்க. இமிடேஷன் ஆஃப் கிரைஸ்ட். அந்த புத்தகத்தை எடுத்து நைட்டு 10:30 மேலே மன வருத்தத்தில், கவலையில் எடுத்து படிக்கிறார். அந்த புத்தகத்தில் எழுதியிருப்பது, இஃப் யூ ஹேவ் கிரைஸ்ட் இன் யுவர் ஹார்ட் யூ ஆர் த ரிச்சஸ்ட் மேன். இஃப் யூ ஹேவ் கிரைஸ்ட் இன் யுவர் ஹார்ட் யூ ஆர் த ரிச்சஸ்ட் மேன். உன்னுடைய இதயத்திலே இயேசு என்ற ஒளி இருந்தால் நீதான் அகில உலகத்திலே பணக்காரன் என்ற வார்த்தையை படிக்கிறார். அடுத்த வார்த்தை, இந்த இயேசுவை உன் மனதிலே சுமந்து நீ சந்திக்கிற மக்கள் எல்லாம் உனக்கு பொருளாதாரத்தை கொடுப்பார்கள், நீ கல்வி என்னும் ஆலயத்தை கட்டி எழுப்புவாய் என்ற ஒரு வார்த்தையை அவர் படிக்கிறார். அன்றே இரவு அவர் தூங்கவில்லை. ஒரு கண்ணு இருந்தாலும், ஒரு காது செவிட்டு காதாக இருந்தாலும், ஒரு கண் குருட்டு கண்ணாக இருந்தாலும் எழுந்தார், விழித்தார், காகிதத்தை எழுதினார், கடிதம் எழுதுகிறார். அன்று சென்னை மயிலாப்பூரிலே பேராயராக இருந்த ஆர்ச்சி பிஷப் ஆலன் என்பவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். இங்கு ஒளியை கொடுக்க வேண்டும், கல்வியை கொடுக்க வேண்டும் என்று கடிதம் எழுதுகிறார். 1922 அவர் கொடுத்தது 10,000 ரூபாய் கொடுக்கிறார். ரோமாபுரிக்கு கடிதம் எழுதுகிறார். அங்கிருந்து 10,000 ரூபாய், அங்கு உள்ள திருச்சபை, கத்தோலிக்க திருச்சபை 10,000 ரூபாய் அனுப்புகிறது. அங்கு உள்ள இயேசு சபை நிறுவனத்துக்கு எழுதுகிறார். அவர்களும் 10,000 ரூபாய் கொடுக்கிறார்கள். அவர் திருச்சியிலிருந்து தூய வளனார் கல்லூரியிலிருந்து சென்றார். அங்கே சென்ற கல்லூரிக்கு கடிதம் எழுதுகிறார்கள். அவர்கள் கொடுத்தது 2 லட்சம் ரூபாய் வட்டியில்லாத கடன் தூய வளனார் கல்லூரி கொடுக்கிறது. ஆக 2 லட்சம் ரூபாய் வட்டியில்லாத கடனையும் 30,000 ரூபாய் நன்கொடையாக பெற்ற பணத்தை வைத்து 1925 சென்னையிலே சுடுகாட்டின் அருகிலே நுங்கம்பாக்கத்திலே லொயோலா என்ற கல்வியை தொடங்குகின்றார். 2025 100 ஆண்டுகள் நிரம்பிய இந்த ஆண்டானது பல்வேறு மக்களுக்கு, இந்திய மக்களுக்கு கல்வி கண்ணை திறந்தது, உள்ளத்தை திறந்தது, ஊடுருவி பாய்ந்தது, விடுதலை பிறந்தது, அன்பு பிறந்தது. சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட நலிவுற்ற தலித் மக்களுக்கும்
ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் வறுமையில் உள்ள எல்லா மக்களுக்குமே ஒரு ஒளியை கொடுக்கக்கூடிய நிறுவனமாக இருந்து வருகிறது. இதற்கு காரணம் உயிர்த்த ஆண்டவரை கண்டதால். அப்பொழுது அந்த மகான் அருட்தந்தை பிரான்சிஸ் பெர்ட்ரம் என்பவர் அந்த கல்லூரிக்கு மோட்டோ இலக்காக ஒரு வார்த்தை எழுதுகிறார். உங்கள் ஒளி ஒளிரட்டும் என்கிறார். லெட் யுவர் லைட் ஷைன். உங்கள் ஒளி ஒளிரட்டும். அந்த ஒளி என்பது இயேசு கிறிஸ்து தான். இயேசுவுக்கு பிரியமான அன்புக்குரிய இறை மக்களே, அவருக்கு ஒரு குருடராக, ஒரு செவிடராக, உடல் பலவீனமற்றவராக, ஒரு கங்குகரை காணாத ஒரு கடலிலே ஒரு காடுகளிலே அவிழ்த்து விட்டவராக, ஒரு குருட்டு பாதையிலே சென்றவராக இருந்தாலும் அவர் உள்ளத்திலே இருந்தது இயேசு கிறிஸ்துவின் மீது உள்ள ஆழமான நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையை வைத்துதான் அவர் அந்த கல்லூரியை தொடங்குகிறார். அதே ஒரு விடுதலை வேட்கை குட்டத்து ஆவரம்பட்டி பங்கிலே மயிலாப்பூர் அனுப்பப்பட்டி ஆவரம்பட்டி இறை மக்கள் உள்ளத்திலே இறைவனின் ஒளி இயங்கிக் கொண்டு இருக்கிறது. அந்த இயக்கம்தான் ஒரு பேர் ஆலயத்தை நீங்கள் கட்டி கொண்டு இருக்கிறீர்கள். நாம் வாழ்வது ஒரு குக்கிராமமாக இருக்கலாம், ஆனால் நம் மத்தியில் எழுந்து நிற்பது ஒரு பேர் ஆலயமாக இருக்கிறது என்றால் காரணம் நம்மிடத்திலே பணம் இல்லை, நம்மிடத்திலே தங்கம் இல்லை, நம்மிடத்திலே பதவி இல்லை, அரசு அதிகாரம் இல்லை. ஆனால் ஆண்டவர் பல கோடி ரூபாயிலே ஆலயத்தை கட்டி எழுப்புகிறார் என்றால் உங்கள் இதயத்திலே உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒளி ஒளிர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்போ எல்லாம் கைதட்டுவோம், ஜோரா கைதட்டுங்க. நான் கேள்விப்பட்டேன், கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை, என் கழுத்தில் உள்ள தாலி இருக்கிறது, தந்தாய் இதோ இந்த தங்கம். என் வீட்டிலே பத்திர குழாயிலே பேப்பர் வைத்திருப்பேன், அதுக்குள் இருக்கிற தங்கம் மூக்குத்தி கடுக்கா இந்த தந்தா என்று சொல்லி 28 பவுன்களை அருள் தந்தையிடம் கொடுத்து ஆலயத்தை கட்டி எழுப்ப சொல்லி இருக்கிறீர்கள். கொரோனா வந்து பல லட்சம் பேரை தாக்கியது. அந்த பெரிய அலையானது கொரோனா அலை நம்முடைய பங்கு தந்தை ஜான் நெப்போலியன் அவர்களையும் தாக்கியது. அவர் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சையில் படுத்து கொண்டிருக்கிறார். வடமலையானின் மருத்துவமனையில் நானும் சென்று பார்த்தேன். அவர் முகமானது பல்வேறு இடங்களில் அறுவை சிகிச்சை, தொடையில் அறுவை சிகிச்சை, தலையில் அறுவை சிகிச்சை, வாய்க்குள்ள அறுவை சிகிச்சை, முகமெல்லாம் வீங்கி இருக்குது, கண்ணெல்லாம் மறைஞ்சிருக்குது, பெட்டிலே படுத்திருக்கிறார், உணவு உண்ண முடியவில்லை. அந்த சூழ்நிலையிலே ஒரு வெளிநாட்டிலிருந்து பணம் கொடுக்க தயாராக இருக்கிறோம், நீங்கள் இந்த கோயில் கட்டும் பகுதியை நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவாக எழுதி கொடுத்து விளக்கமளித்தால் அளிக்கிறேன் என்கிறார்கள். அவருக்கு பார்வை மறைக்கப்பட்டது, அவர் பல்லிலே வலி இருந்தது, அவ்வளவு அறுவை சிகிச்சைகள் உடலிலே இருந்தாலும் அந்த வலியோடு அவர் அந்த கடிதத்தை எழுதி கொண்டு இருப்பதை பார்த்தேன். ஆம், இயேசுவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவை நீங்களும் நான் பெற்றெடுக்கிறோம் என்றால் சாதாரண சூழ்நிலையில், சாதகமான சூழ்நிலையில் சரியான முடிவுகளை எடுப்பதை விட பாதகமான சூழ்நிலையில் பாங்கான முடிவுகள் எடுப்பதில் தான் உண்மையான பக்குவம் இருக்கிறது. நமக்கு அரசு அதிகாரமோ பல்வேறு கோடிக்கணக்கான நகைகள் இருந்து பல்வேறு சொத்துக்கள் இருந்து நன்கொடையாக கொடுக்கலாம். வறுமையில் இருந்து வளமையை நோக்கி செல்லும் போதுதான் அங்கு மனிதனுடைய பக்குவம் இருக்கிறது. நம் மத்தியிலே உண்ணக்கூட உணவு இல்லாமல் இருக்கலாம், தகுந்த உறைவிடம் இல்லாமல் இருக்கலாம், நடைபாதை இல்லாமல் இருக்கலாம், காலுக்கு செருப்பு இல்லாமல் இருக்கலாம், சரியான மிதியடி இல்லாமல் இருக்கலாம், தலையிலே எண்ணெய் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நமது ஊர் கல்வியும் ஆன்மீகமும் எதிர்கால வாரிசும் நன்றாக வாழ வேண்டும், அதற்காக என்னுடைய ஜல்லிக்கட்டு பாரம்பரிய விழாவையே தியாகம் செய்கிறேன் என்று சொன்னவர்கள் மத்தியிலே கிறிஸ்து பிறந்து விட்டார். ஜோரா கைதட்டுங்க, ஜோரா கைதட்டுங்க, தட்டிக்கிட்டே இருங்க. யார் பாரம்பரியத்தை விட்டு கொடுக்க முடியும்? ஒரு மனிதன் எவ்வாறு பாரம்பரியத்தை விட்டு கொடுக்க முடியும்? ஜல்லிக்கட்டு என்றாலே மயக்கத்தில் இருக்கக்கூடிய போதையாக செல்லுகின்ற உலகத்திலே நல்ல நெறியிலே நீங்கள் நடத்துகின்ற ஜல்லிக்கட்டை ஆலய வளர வேண்டும், ஆண்டவன் பக்தி காட்டாறு போல நமது உள்ளத்திலே இதயத்திலே ஓட வேண்டும் என்பதற்காக விழாவை நீங்கள் ஒடுக்கவில்லை, ஆனால் தியாகம் பண்ணி நமது ஊரிலே சிறப்பான ஒரு செயல்பாட்டை செய்கிறீர்கள்.
பள்ளி மாணவர்கள் பெண்கள் தானே, அடுப்பூது பெண்களுக்கு கல்வி எதற்கு என்று முடக்கி வைக்காமல் குழந்தைகளுக்கு கல்வியை கொடுத்து அரங்கத்திலே ஆடுங்கள், டிராக்டரிலே ஆடுங்கள், பாடுங்கள், ஆண்டவருக்காக நீங்கள் எல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லி அன்னை மரியாளிடம் இருந்த அந்த வீரத்தை கொடுக்கின்ற ஆவரம்பட்டி திருச்சபைக்கு ஜோரா மீண்டும் ஒரு தடவை கைதட்டுங்க. நல்லா கை வலிச்சாலும் பரவாயில்லை, அதிக நேரம் கைதட்டுனா மூளை சுறுசுறுப்பாக இருக்குமா. அறிவியல் கண்டுபிடிச்சிருக்காங்க, நமது மூளையில் 180 ட்ரில்லியன் கனெக்ஷன் இருக்கு. 180 ட்ரில்லியன் கனெக்ஷன் இருக்கு மூளையில். அதிகமாக கை தட்டும் போது அந்த கனெக்ஷன் எல்லாம் ஆக்டிவேட் ஆகி மூளை சுறுசுறுப்பாக இருக்குமா. அதனால நீங்கள் தூக்கத்தில் எழுப்பி கூட கை தட்டலாம். ஆக பாருங்க, எவ்வளவு வறுமையில் இருந்தாலும் பிள்ளைங்கள் கல்வியில் கற்க வேண்டும். நான் 1994 நம்முடைய பெஸ்கிலேருந்து வந்திருக்கிற அரு சகோதரிகளைப் போல நானும் அமைதியாக ஒரு மூலையில் இருந்தேன், மறைக்கல்வி எடுத்தேன். 31 ஆண்டுகளுக்கு பிறகு நான் பார்க்கிற ஆவரம்பட்டியில் இங்கு ஆண்டவன் இருப்பதை பார்க்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இயேசுக்கே புகழ். ஆண்டவன் ஆலயத்தில் மட்டுமல்ல, அந்த இறைவனை இதயத்தில் சுமந்து வருவதை பார்க்கிறேன். நமது பங்கு, நமது மக்கள் என்று சொல்லி ஜாதி இனம் பாகுபாடு பாராமல், கிளை பங்கு என்று பாராமல் நாம் அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் என்பதை இணைந்திருப்பதை பார்க்கிறேன். நான் கேள்விப்பட்டேன், 4 ஆண்டுகளுக்கு முன்னால் அருத்தந்தை ஜான் நெப்போலியன் சொன்னார்கள், மயிலாப்பூரிலே உள்ள மக்கள் நான் சொல்வது பாரம்பரியம் என்று இருந்தாலும் கூட எடுத்து சொல்லும்போது அவ்வளோ அன்பாக ஏற்றுக்கொண்டார்கள். எவ்வளவோ பல ஊர்களிலே விட்டு கொடுப்பது ரொம்ப கஷ்டம். விட்டு கொடுப்பவர் என்று கெட்டு போவதில்லை. ஆண்டவருடைய அருள் அங்கு வாய்க்காலாக பாடி ஓடி வரும். இன்னல் கோடி வந்தாலும் இருண்ட பாதை என்றாலும் கையில் வீர பந்தை ஏந்தி வாழ்ந்து காட்டுவோம். இன்னல் கோடி வந்தாலும் இருண்ட பாதை என்றாலும் கையில் வீர பந்தை ஏந்தி வாழ்ந்து காட்டுவோம். சோதனை என்பதை நீங்களும் அறியாதவரா, வேதனை என்பது நீங்களும் தெரியாதவரா, ஜாதியின் கொடுமைகள் நீங்களும் அறியாதவரா, எந்த பக்கம் வருகின்ற வேதனை புரியாதவரா. தன்னே நன்னே நன்னானே, தானே நன்னே நன்னானே, தன்னே நன்னே நன்னானே, தானே நன்னானே. அன்னை மரியாள் இயேசுவை பெற்றெடுப்பது சாதாரண காரியம் அல்ல. 14 வயசு, அன்னை மரியாளுக்கு 14 வயசு. இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு ஒரு விழா அல்ல. இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு ஒரு அரசியல் குறுக்கீடு. சீசர் என்ற அரசன் அன்று நாட்டினுடைய மக்களை கணக்கெடுப்பதற்காக கலிலேயா, சமாரியா, யூதேயா போன்ற நாடுகளில் உள்ள மக்களை எல்லாம் உடனடியாக வந்து நீங்கள் தங்களுடைய பெயர்களை பதிவு செய்ய வேண்டும் என்று முதல் முறையாக கணக்கெடுப்பு செய்கிறார். மக்களுக்கு திக்குமுக்கள் தெரியவில்லை, அடிமையாக இருக்கிறார்கள். அப்போ இயேசு வாழ்ந்த அந்த கலிலேயா நாட்டிலே நாசரேத் என்ற ஊரிலே அங்கு இயேசுனுடைய தகப்பன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மரியாள் கருவுற்றி இருக்கிறார், நிறை மாத கர்ப்பிணி. அங்கே கலிலேயாவிலிருந்து யூதாவில் உள்ள பெத்லகேமுக்கு வருவது எத்தனை கிலோமீட்டர் என்றால் 105 கிலோமீட்டர் இருக்கு நேர்கோட்டில் வந்தோம்னா. ஆனால் சூசியப்பரும் மரியாளும் கழுதிலே பயணம் செய்து மேடு யோர்தான் பள்ளத்தாக்கு வழியாக, அங்கு இருக்கக்கூடிய மலைகள் வழியாக, பள்ளத்தாக்கு வழியாக அவர்கள் நடந்து வரும்பொழுது 150 மைல் 150 கிலோமீட்டர் இருக்கிறது. 7 நாட்கள் நடந்து வருகிறார்கள். நிறை மாத கர்ப்பிணி கழுதியில் உட்காந்து வருவது எவ்வளவு சிரமம். இன்று சொகுசு பேருந்தில் ஒரு இண்டிகோ வண்டியில் வந்தால் கூட பெரிய வேதனை. ஆனால் 7 நாட்கள் இரவு பகல் என்று பாராமல் அவர்கள் வருகிறார்கள். சீசர் என்ற அதிகார அரசியல் அவர்களை ஒடுக்கி நீங்கள் வாருங்கள் என்று சொல்லி ஒரு மனிதாபிமானமற்ற செயல்பாடு. அந்த மக்கள் அவர்களை இடம்பெயர வைக்கிறார்கள். மைக்ரன்ஸ். கொரோனா வந்துச்சு, லாக்டவுன் போட்டாங்க. எங்கே? சென்னையிலேருந்து மதுரைக்கு நடந்து வர்றாங்க, டெல்லியிலேருந்து பீகாருக்கு நடந்து வர்றாங்க. அரசு கவலை கொள்ளவில்லை. நீங்கள் நடந்தால் என்ன, செத்தால் என்ன, சோறு இருந்தால் என்ன, கொரோனா வந்து இடையில விழுந்தால் என்ன, உங்கள் நடந்து வாங்கள் என்ற ஒரு பெரிய ஒரு அரசு
வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியானவரை பொழிந்து இந்த காணிக்கைகளை எல்லாம் புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். நீ உணவருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து எங்களுக்கெல்லாம் நிறைவான வாழ்வை தருகிற இந்த அப்பத்தையும் எங்களுக்கு முழுமையான விடுதலை வாழ்வை கொடுக்கிற இந்த கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையிலே எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரை உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளப் போகிற எங்கள் எல்லாரையும் உம்முடைய தூய ஆவியினாலே நிரப்பி எங்களுடைய இதயத்தில் உம்முடைய திருமகன் இயேசு என்ற ஒளியை நாங்கள் ஏந்தி எல்லாவற்றிலும் இயேசுவை நாங்கள் ஒளிர செய்ய, எல்லாருடைய முகங்களிலும்
இயேசு என்ற முகத்தையே காண எல்லாருடைய வாழ்வுக்கும் நாங்கள் ஒளி விளக்காய் இருக்க நீரே எங்களுக்கு அருளுக்கு மேல் அருளை பொழிவீராக. ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் மத்திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் மறைமாவட்ட ஆயர் தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மத்திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். அன்பு இறைவா, மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முத திருமுக ஒளியுனுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெறும் பொருட்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்றுள்ள நாம் எல்லாரும் துணிந்து அவரை அப்பா தந்தா என்று அழைப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களுக்கு விடுதலை தருவீராக. உம்முடைய இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் எந்தவித மனக்கலக்கமும் இல்லாமல் மனம் மகிழ்வோடும் நலமோடும் வாழ்வோமாக. நாங்கள் நம்பியிருக்கிற பேரின்பமான வாழ்வையும் எங்கள் மீட்பராகிய இயேசு ஆண்டவருடைய இரண்டாவது வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த உலகம் தர முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னவரே, அதே சமாதானத்திற்காக நாங்களும் ஜெபிக்கிறோம்.
எங்களுடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்குறைகள் இவற்றையெல்லாம் பார்க்காமல் உம் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை மட்டுமே பார்த்து எங்களுக்கு நிறைவான சமாதானத்தை தந்து ஆசீர்வதிக்க திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. இயேசு ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றுமே இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதான வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்னில் இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இயேசு ஆண்டவர். தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அந்த வாக்கு கடவுளோடு இருந்தது, கடவுளாகவும் இருந்தது. இந்த வார்த்தை, இந்த கடவுள் மனுவுரு எடுத்து 2025 ஆண்டுகள் நமக்கு இத்தனை ஆண்டுகளாய் மீட்பை கொடுத்து வாழ்வை கொடுத்து கொண்டிருக்கிற தெய்வம். இந்த தெய்வத்தின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்றுள்ள நாம் எல்லாருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் இருந்து நான் தகுதியற்றவள், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லும் என் ஆன்மா நன்மையும். விண்ணகத்து உறவே, என்னில் வந்த இறைவாவா, இன்னகத்தின் ஒளியே, வானின் விருந்தே, வாழ்வில் வருவாய், வாசம் வீசி வளங்கள் தருவாய். வந்த மலரேவா, விண்ணகத்து உறவே, என்னில் வந்த இறைவாவா, இன்னகத்தின் ஒளியே, வானின் விருந்தே, வாழ்வில் வருவாய், வாசம் வீசி வளங்கள் தருவாய்.
பாடுதே. உன் வரவால் உயிரெல்லாம் மகிழ்ந்தாடுதே. உன் புகழை ஒன்றிணைந்து கவி பாடுதே. பேசாத உயிரெல்லாம் இசை பாடுதே. பேசாத உயிரெல்லாம் இசை பாடுதே. ஆனந்த கலிப்பில் அவை நடனமாடுதே. வானின் விருந்தே வாழ்வில் வருவார். வாசம் வீசி வளங்கள் தருவார். மண்ணில் வந்த மலரேவா விண்ணகத்து உறவே. என்னில் வந்த இறையாவா என்னகத்தில் ஒளியே. வானின் விருந்தே வாழ்வில் வருவாய். வாசம் வீசி வளங்கள் தருவார். என்னுள்ள குடிலில் நீ உறவாடவா. என்னுள்ளம் திறந்து வைத்தேன் உனக்காக நான். என்னுள்ள குடிலில் நீ உறவாடவா. என்னுள்ளம் திறந்து வைத்தேன் உனக்காக நான். என் இதயம் உருமாற்றவா. என் இதயம் உன் இதயம் உருமாற்றவா. உன்னோடு ஒன்றாகி இணையாழவா. வானின் விருந்தே வாழ்வில் வருவாய். வாசம் வீசி வளங்கள் தருவாய். மண்ணில் வந்த மலரேவா விண்ணகத்து உறவே. என்னில் வந்த இறைவாவா என்னகத்தில் ஒளியே. வானின் விருந்தே வாழ்வில் வருவாய். வாசம் வீசி வளங்கள் தருவாய். பாலஞ்சேசு பிறந்துள்ளார். உலகம் மகிழுதே. பாலஞ்சேசு பிறந்துள்ளார். உலகம் மகிழுதே. இறையாட்சி மலரட்டும். நம்மில் விடுதலை விடியட்டும். இறையாட்சி மலரட்டும். மண்ணில் விடுதலை விழியட்டும். பாலஞ்சேசு பிறந்துள்ளார். உலகம் மகிழுதே. பாலஞ்சேசு பிறந்துள்ளார். உலகம் மகிழுதே. பாட்டு தொழுவத்தில் பிறந்துள்ளார். மனித உள்ளத்தில் மலர்ந்துள்ளார். மாட்டுத் தொழுவத்தில் பிறந்துள்ளார். மனித உள்ளத்தில் மலர்ந்துள்ளார். மனிதம் மலரட்டும். நம்மில் அமைதி பரவட்டும். நீதி நிலைக்கட்டும். மனித ஒற்றுமை ஓங்கட்டும். மனிதம் மலரட்டும். நம்மில் அமைதி பரவட்டும். நீதி நிலைக்கட்டும். மனித ஒற்றுமை ஓங்கட்டும். பாலஞ்சேசு பிறந்துள்ளார். உலகம் மகிழுதே. பாலஞ்சேசு பிறந்துள்ளார். உலகம் மகிழுதே.
பிறந்துள்ளார். ஏழை மனித மனங்களில் மாமரன் இயேசு பிறந்துள்ளார். வறுமை அழியட்டும், உண்மை செழிக்கட்டும், புது வாழ்வு பிறக்கட்டும், புது உறவுகள் வளரட்டும். வறுமை அழியட்டும், உண்மை செழிக்கட்டும், புது வாழ்வு பிறக்கட்டும், புது உறவுகள் வளரட்டும். பாலன் இயேசு பிறந்துள்ளார். ஓ உலகம் மகிழுதே. பாலன் இயேசு பிறந்துள்ளார். ஓ உலகம் மகிழுதே. இறையாட்சி மலரட்டும், நம்மில் விடுதலை விடியட்டும். இறையாட்சி மலரட்டும், நம்மில் விடுதலை விடியட்டும். பாலன் இயேசு பிறந்துள்ளார். ஓ உலகம் மகிழுதே. பாலன் இயேசு பிறந்துள்ளார். ஓ உலகம் மகிழுதே. மாட்டுத் தொழுவத்தில் பிறந்துள்ளார், மனித உள்ளத்தில் மலர்ந்துள்ளார். மாட்டுத் தொழுவத்தில் பிறந்துள்ளார். மனித உள்ளத்தில் மலர்ந்துள்ளார். மனிதம் மலரட்டும், நம்மில் அமைதி பரவட்டும். நீதி நிலைக்கட்டும், மனித ஒற்றுமை ஓங்கட்டும். மனிதம் மலரட்டும், நம்மில் அமைதி பரவட்டும். நீதி நிலைக்கட்டும். மனித ஒற்றுமை ஓங்கட்டும். பாலன் இயேசு பிறந்துள்ளார். ஓ உலகம் மகிழுதே. பாலன் இயேசு பிறந்துள்ளார். ஓ உலகம் மகிழுதே. ஏழை மனித மனங்களில் பாமரன் இயேசு பிறந்துள்ளார். மாமரன் இயேசு பிறந்துள்ளார். வறுமை அழியட்டும், உண்மை செழிக்கட்டும், புது வாழ்வு பிறக்கட்டும், புது உறவுகள் வளரட்டும். வறுமை அழியட்டும், உண்மை செழிக்கட்டும், புது வாழ்வு பிறக்கட்டும், புது உறவுகள் வளரட்டும். பாலன் இயேசு பிறந்துள்ளார். ஓ உலகம் மகிழுதே. பாலன் இயேசு பிறந்துள்ளார். ஓ உலகம் மகிழுதே. இறையாட்சி மலரட்டும், நம்மில் அமைதி பரவட்டும். இறையாட்சி மலரட்டும். நம்மில் விடுதலை விடியட்டும். பாலன் இயேசு பிறந்துள்ளார். ஓ உலகம் மகிழுதே. பாலன் இயேசு பிறந்துள்ளார். ஓ உலகம் மகிழுதே. உடன் மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவாம், திருநாளின் இவ்விண்ணக மரநிகழ்வில் உண்டு வருகிய நாங்கள் ஒரே திருமகனின் வரவிருக்கும் பிறப்பினால்
எங்கள் மீட்பரின் பிறப்பு விழாவை கொண்டாடுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். எவ்வாறு மேன்மை உறவுகளால் நாங்கள் அவரது விண்ணக தோழமைக்கு வந்து சேரும் தகுதி பெற்று பெற எங்களுக்கு அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சிறப்பு ஆசிரியருக்காக தலைவணங்கி மன்றாடுவோம். நம் மீது இரக்கம் கொண்ட இறைவன் தன் ஒரே திருமகனை இந்த நாளிலே நமக்கு அளித்து நமக்கு மீட்பை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கின்றார். அதே இறைவன் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இயேசு ஆண்டவருடைய பிறப்பின் மகிழ்ச்சியால் இன்று நிறைவு பெற்றிருக்கிற நீங்கள் தொடர்ந்து உங்கள் இல்லத்திலும் மகிழ்ச்சியால் நிறைந்து வாழ்வீர்களாக. இயேசு ஆண்டவருடைய பிறப்பு நமக்கு சமாதானத்தை கொண்டு வந்தது போல நாமும் சமாதானம் பெற்ற பிள்ளைகளாய் வாழ அவரே ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பானவர்களே, மெழுகுதிரியைப் போல தன்னை கரைத்து இறைவனிடத்திலே அழைத்து சென்ற நம்முடைய அருள் தந்தை பங்கு தந்தை ஜான் நெப்போலியன் அவர்களுக்கு வீட்டுக்கு போயிட்டே இருக்கிறவங்க நின்ன இடத்துலையே கைதட்டலாம், ஜோராக கைதட்டலாம். ஏன்னா பூ பொறுக்கணும், பால் கறக்கணும், தண்ணி பாய்ச்சணும். ஆகவே அருள் தந்தை ஜான் நெப்போலியன் தன்னையே கரைத்து ஆண்டவருடைய பணியை நம்மோடு செய்கிறார். அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். நம்முடைய காவல்துறை நண்பர்களுக்கு நம்முடைய கிறிஸ்து